கைஸ், இப்போ அந்த டீ குடிச்சிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இது பாருங்கள், ரோடே சுத்தமாக தெரில. ஓகே விடு. சரி மிஸ்டாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், பயங்கர மிஸ்டாக இருக்குது. எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறோன்னே தெரில. ஒரு மாதிரி மூச்சு அடைக்குது எனக்கு. வைசர்லாம் தண்ணி. மொத வாட்டியே ஐயோ ஐயோ, என்னது இது? எங்கே ரோடு இருக்குது இதில்? நான் கூப்பிடலையா? பஸ்ஸு போக சொன்னேன் நானே. அவன் யாரும் அம்மா வேக போகிறான். நான் மேப்பில் பார்த்து போயிடலான்டா வேகமா. அம்மா வேகம் போய் என்ன பண்ண போகிறோம் விடு. காய்ஸ், நாங்கள் வந்து தெரியாதனமாக ரூட்டு மாதிரி ஹெவனுக்கு போயின்னு இருக்கோம். பாருங்க சொர்க்கத்தை. சொர்க்கம் இது தானம்மா, வேறே கிடையாதம்மா. சொக்க கண்டன் கொண்டாலும் புரியாதம்மா. சிலு சிலு வென்று பூங்கான்று மூய போல. ஐயோ காய்ஸ், என் குரல் சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக என் குரல் சேஞ்ச் ஆகுது. பயம் தான் நம்மளை இன்றைக்குமே மாற்றும். இதெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறீங்க? மேப்பில் ரூட்டு காட்டுது, அது ஏற்ற மாதிரி ஏர்பின் பண்ணிட்டு வந்தால் திரும்ப போகிறோம், அவ்வளோதான். ஆனால் மூணாரில் கூட நாங்கள் இந்த அளவுக்கு மிஸ்ட்டு பார்க்கலங்க. நான் வேற மாதிரி இருக்குது. மரமே கிட்ட வந்தாங்க தெரியுது. அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அப்படியே இந்த கார் மேடே ஃபாலோ பண்ணி அழகாக நம்ம வாகமான் போகிறோம். கார் கம்யூனிட்டி காய்ஸ். லைஃப்பில் எதனா ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த ரைடு, இந்த ட்ராவலு. இந்தமாரி மிஸ்டில் ஓட்டுறது ஃபஸ்ட் டைமுங்க, சத்தியமாக சொல்கிறேன். நான் கேட்டதை மாரியே அது அதிகமாகவே கொடுத்துட்டாங்க எனக்கு இந்த ட்ரிப்பில். இந்த வருஷம் ஃபுல்லாகவே என்னடா இது லாஸ்ட் ட்ரிப்பு, அதாச்சும் கொஞ்சம் சக்ஸஸாக சூப்பராக முடியணும்னு நினச்சினே இருந்தேன். லாஸ்ட்டு ட்ரிப்பு பெஸ்ட்டு ட்ரிப்பாக எனக்கு அமைஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ட்ரிப்பு போகிறத வச்சு வீட்டில் ரொம்ப மாதமாடா போவீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்கடா ட்ரிப்புக்கு, ட்ரிப்பே உங்களை பார்த்து சலிச்சிட போகுதுடா, அப்பப்போ போகிறதா ட்ரிப்பு, எப்பயுமே போகிறது போய் ட்ரிப் இல்லைடா அப்படின்னு ஒரு அட்வைஸை போட்டு, அதனால் கொஞ்சம் 2 மாதம் ட்ரிப்பு தள்ளி வச்சுட்டு ஜனவரிலேருந்து திரும்ப நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ட்ரிப்பை அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் ட்ரிப்பு இப்படி பெஸ்ட்டாக முடியுன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் கண்ணு ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. இப்போது கண்ணை மூடும் போதெல்லாம் சில்லுன்னு இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி தண்ணி கண்ணில் இருந்து ஃபீல் ஆகும்ல, அந்தமாரி ஃபீல் ஆகுது. சறுக்குன்னு வரானுங்க. மேலெல்லாம் கிடையாதா க்ளவுடு? ஒரு வேளை மிஸ்ட் இல்லையா? இங்கே பாருங்கள், ஓரளவு கிளியராக இருக்குது இங்கெல்லாம்.
டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? 21. வண்டி டெம்பரேச்சர் பாப்போமா? பேட்ரி வோல்டேஜ், சர்வீஸ் டியூவு கீழே மைனஸ் ஆகுது பாருங்க. 60, 80, 70, 62 சம்திங் என்னமோ இருக்குது. அது எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு தெரில. வண்டியை சாட்சி எடுத்தனால பெட்ரோல் அதிகமாக காமிக்குது. ஓ மை காட். சுத்தமாக வியூவே தெரிலங்க அந்த பக்கம்லாம். மனம் அவ்வளோ மரம் இருக்குது. சரியாகுது மிஸ்ட்டு. டைம் பார்த்தீங்கன்னா 6:15. ஆனால் மிஸ்ட்டு எப்போ தான் ஆரம்பிச்சது? 5 மணிக்கு ஆரம்பிச்சது மிஸ்ட்டு. மாடுக்கு ஒரு ரெட் லைட், அசார் லைட் எதாவது குத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் இந்த மிஸ்ட்டு டைமில் கொஞ்சம் மக்களுக்கு யூஸ் ஆகும். சில மாரி ஒரு ரைடருக்கு யூஸ் ஆகும். வந்தனா வந்தனா பூ மருக பாருங்க. மிஸ்டேக்கானா? அங்கே இருக்கு பாரு. அங்கே பார்த்தா மிஸ்ட்டு, இங்கே பார்த்தா மிஸ்டேக்கானா? இது கீழே இருக்கு போல்டா. மிஸ்டேக்கானா திரும்பி மிஸ்டு லேண்டர் ஆகிறோம். ஆஹா, என்ன ஒரு கான்செப்ட்னே தெரியலங்க இது. ஐப்ரோலாம் தண்ணி இருக்குது போல். அந்த ஐப்ரோ மீன்ஸ் ஆமாம் ஐப்ரோலலாம் கூட்டா 6 2 வாட்டி அடிப்பான்டா. ஸோ கைஸ் இங்கெல்லாம் மிஸ்டேக் ஆனால் கைஸ். ஆனால் அங்கே பாருங்கள், அங்கே அவ்வளோ மிஸ்டே இருந்தது. இங்கே பாருங்கள், ஒரு சொட்டு மிஸ்ட்டு கூட இல்லை. இப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ தான் வருது மிஸ்ட்டு வருது. ஸோ மிஸ்டருக்கு ட்ரைவ் பண்ண முடியாது நினச்சோம். இப்போ தான் வருது, கண்டினியூ ஆகுது பாருங்கள் மிஸ்ட்டு. இப்போ தான் தெரியுது மிஸ்ட்டு உங்களுக்கு கிராஸ் ஆகுது. அது இந்த பாருங்கள், இந்த ஒயிட் ரெயின் கோட்டில் அந்த பனி வந்து மேலே பட்டுறது அழகாக தெரியுது. இது பாருங்கள், சாதா ஹில்ஸ் ரோடு மாரி இது. இங்கே மிஸ்டேக் ஆனால் இது என்ன கான்செப்ட்னே தெரியல. இது உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் கொஞ்சம் இது பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு சத்தியமாக இதுக்கு என்ன கான்செப்ட்னே இது புரியல சுத்தமாகவே. அப்பா இது போதுங்க. மொத்த ட்ரிப்புக்குமே இது ஒன்று போதுங்க. அன்பிளான்டு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, பிளான்டு ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே நல்லா நடந்துக்குது. அப்படியே நல்லா நடந்துன்னு சொல்லிவிட்டு மனசில் ரொம்ப ஹாப்பினஸ் வைக்க வேணாம். நடக்கிறது அப்படியே நடக்கட்டும். ஏன்னா ரொம்ப ஹாப்பினஸ் வந்து மனசுக்குள்ளே ஏற்றிட்டுனா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கெட்டது நடக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் என்ன மைண்ட் செட் பொறுத்தவரைக்கு ரொம்ப சிரிச்சேன்னா அன்றைக்கி கடைசி நாளில் நான் கடைசி நிமிஷத்தில் கடைசி நேரத்துலேயோ அழுவேன். நான் ரொம்ப அழுதேன்னா கடைசி நிமிஷத்துலேயோ கடைசி நேரத்துலேயோ அப்பயும் அழுவேன். சிரிக்க மாட்டேன். சிரிக்கிற விஷயம் நடக்காது. ஏன்னா அதை பற்றியே யோசிச்சுட்ருப்பேன். ஆனால் சிரிப்பு வந்தால் மட்டும் அழுதுகிட்டே இருப்பேன். வாகமானுக்கு W, ஆனால் கூகுளில் V குத்துக்கிறானுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஊரை சுத்தமாக எதுவுமே இல்லை பாருங்கள் மிஸ்ட்லாம். என்ன இடம் இது? 2 hours later. ஸோ ஹை கைஸ், ஃபைனலாக வந்து ஒரு ரூமுக்கு ஆல்ட் ஆனோம். நமக்கு தெரியல ட்ரெண்டிங் ட்ராவலானாலே பட்ஜெட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களை சொல்லியிருப்பேன். நம்ம எடுக்க போகிறது எல்லா ரூமே பட்ஜெட்டாக இருக்கும், நம்ம ட்ராவலும் பட்ஜெட்டாக இருக்கும்னு ஆல்ரெடி உங்களை சொல்லியிருப்பேன்.
ஸோ நான் வந்து இந்த கூலியில் எடுத்த ரூமே நான் வந்து உங்களுக்கு ரூம் சரியாக காட்டல, அது இல்லாமல் எதுவுமே பண்ணலை ஒழுங்காகவே. அடுத்த டைம் நான் போனால் அந்த ரூம் நான் காட்டுறேன். 1200 எடுத்தோம் 4 மெம்பர்ஸ்க்கு. இப்போ இங்கே எடுத்து ரூம் நாங்கள் 1200 எடுத்துன்னு சொல்லி எங்களால் நம்ப முடியல. ரூம் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 பெட்டு 4 பேருக்கு, ஒரு டிவி, ஓகேங்களா, ஒரு டிவி, 4 பெட்டு, எல்லாத்துக்குமே பக்காவாக பெட்டு இருக்குது, 6 தலைக்காணி. இங்கே நம்ம வந்து எங்கெங்கே வச்சு படுக்க முடியுமோ அங்கங்கே வச்சு படுக்கலாம். பாத்ரூம் செக் பண்ணுவோமா, அவ்வளோதான் பிளாஸ்ட்டு. இது பாருங்க, இந்த பக்கம் வந்து பாம்பு கூட வரலாம். நாங்கள் பாம்பு கூட ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம். தம் அடிக்கிறவங்களுக்கு லைட்லாம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஒரு 1200க்கு ரூம் உங்களுக்கு வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட்டாக வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாரி மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ராவல் கண்டென்ட்டுக்கு ட்ரெண்டிங் ட்ராவலரை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.